கடந்த வாரம் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும், 4 வார காலங்களுக்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட சாராம்சம் அனைத்துமே ஒரு அறிக்கையாக உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து நீதிபதிகள் இன்னும் 3 நாட்களுக்கு உள்ளாக காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கான பணிகளை உடனடியாக துவங்க முடியும் மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே 3 நாட்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு உத்தரவை இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மும்தாஜ், ஹரிகுமார், மத்திய அரசு தாக்கல் செய்த அறிக்கையின் விவரம் ஏதாவது தெரிய வந்ததா? குறிப்பாக மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில உச்சநீதிமன்ற உத்தரவுப்படிதான் நேற்றைக்கு 2 மாநில அரசுகள் கலந்து கொண்டு அந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. எனவே நேற்று இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள், சாராம்சங்கள், கர்நாடக அரசின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட முக்கியமான கருத்துக்கள், தமிழக அரசின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட முக்கியமான கருத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், மத்திய அரசு இதில் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, மத்திய அரசு என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்காக உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அந்த மத்திய அரசு தாக்கல் செய்திருந்த அறிக்கை இடம்பெற்றிருக்கிறது. எனவே அதனைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுதான் தீர்வாக இருக்க முடியும். எனவே அது 4 வார காலங்களுக்கு இல்லாமல் இந்த 3 நாட்களில் உடனடியாக அமைக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். ஹரிகுமார், ஏற்கனவே 4 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில இப்ப 3 நாட்கள்ல அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த தீர்ப்பு அப்படிங்கறது மத்திய அரசு எப்படி பார்க்கிறது? மத்திய அரசுடைய நிலைப்பாடு தற்போது என்ன? அதாவது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டால் நிச்சயமாக மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி அந்த தீர்ப்பு நிச்சயமாக பின்பற்றியாக வேண்டும். முன்பு மத்திய அரசுக்கு ஒரு 4 வார காலங்கள் அவகாசம் என்பது இருந்தது. தற்போது இந்த வெறும் 3 நாட்கள் என்பது மிக ஒரு குறைவான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மத்திய அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆட்சேபம் இருந்தால் அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேலும் முறையீடு செய்து மேலும் கால அவகாசத்தை கேட்பதற்கான சட்டத்தில் எல்லா விதமான சாத்தியங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் தற்போது உச்சநீதிமன்றம் 3 நாட்களுக்குள் அமைக்க ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற உத்தரவு மத்திய அரசை கட்டுப்படுத்தும். இதில் ஏதேனும் அவர்களுக்கு நடைமுறை சிக்கல், வேறு ஏதேனும் கால அவகாசம் தேவைப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தை மீண்டும் அணுகி அவர்கள் கால அவகாசம் தேவைப்படுகிறது, என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தி கால அவகாசத்தை கேட்டுப் பெறுவதற்கான எல்லா விதமான சட்டப்பூர்வமான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. ஹனிகுமார், நீங்க இணைப்பில் இருங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை தனபால் விவசாய சங்க தலைவர் அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். தற்போது 3 நாட்களில் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாத்தியமா? அதாவது கர்நாடகத்தினுடைய அடாவடித்தனத்தினால உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை மதிக்காம கர்நாடகம் நடந்து கொண்ட விளைவினால உச்சநீதிமன்றத்துக்கே ஒரு நெருக்கடி வந்துட்டு. ஏன்னா ஒரு சட்டத்தின் அடிப்படையில ஆட்சி நடக்கக்கூடிய இறையாண்மை மிக்க ஒரு ஜனநாயக நாட்டுல உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு என்பது உச்சநீதிமன்றம் தான். அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவையே ஒரு மாநில அரசினுடைய சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்து சட்டத்தையும் இந்த நாட்டு ரகசியத்தையும் இறையாண்மையும் காப்பேன்னு பதவி பிரமாணம் எடுத்த ஒருத்தர் மதிக்காம ஒரு மாநிலமே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற நிலையில உண்மையிலேயே உச்சநீதிமன்றம் கோபத்துடனும் சரியான வகையில ஜனநாயகத்தை இன்றைக்கு காப்பாற்றிருக்கு, இந்தியாவினுடைய இறையாமையை காப்பாற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்ல வரணும். ஏன்னா இந்த காவிரிக்காக மட்டும் 100கணக்கான வழக்குகள் தொடர்ந்து 2 மாநில மக்களும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் உயிருக்கு அஞ்சுகின்ற ஒரு நிலையும், தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க அது மாதிரி ஒரு பாதிப்பும், 2 தரப்புலையும் ஏற்படுற இழப்பு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கருத்துல கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு பலவிதமான பணிகள், பல தீர்ப்புகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல இந்த காவிரி வழக்கு மட்டுமே தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற காரணத்தினால இதுக்கு ஒரே தீர்வாக அமையக்கூடிய காவிரி ஆணையத்தை 4 வாரத்தில் அமைக்கணும்னு சொன்ன உச்சநீதிமன்றம் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் கூட ஒரு சுமூகமான நிலை ஏற்படல. இதனால தொடர்ந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை 3 முறையும் கர்நாடகம் மதிக்காதனால் வெகுண்டு உடனடியாக 3 தினங்களில் அமைக்கும் சொல்லியிருக்கிறது. இன்னும் நீதி சாகவில்லை, தர்மம் நிலைக்கிறது என்றுதான் நான் கருதுறேன். அந்த வகையில ஒரு நல்லதொரு முடிவை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிற நிலையில 2 மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பர்சன் சொல்லக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களை இந்த காவிரி ஆணையத்துல இணைச்சு அது ஒரு சுதந்திரமா செயல்படக்கூடிய அதிகாரமிக்க ஒரு ஆணையமா அதுல அமையணும்.
அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கணும், தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் குறுக்கீடு இல்லாத வகையில அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருந்து செயல்படுத்தினா இது மாதிரி ஒரு நிகழ்வு இனிமே நடக்கவே நடக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட 20 நாட்களாக இரு மாநில மக்களினுடைய போக்குவரத்து நடைபெற்றது மட்டுமல்லாம அங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் எல்லாம் அச்சத்தோடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலை நீடிச்சதுன்னா ஒட்டுமொத்த இந்தியா என்கின்ற நிலை வந்து மாறி வேறு மாதிரி போகும், ஒரு அண்டை நாடு மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். அதெல்லாம் கருத்துல கொண்டு ஒரு நல்ல முடிவை, அருமையான ஒரு முடிவை சீக்கிரமாக அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுத்திருக்கிற ஒரு நிலையில மத்திய அரசு இதை ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதிகாரமிக்க ஆணையத்தை உடனே அமைக்கிற பணியை வெகு வேகமா செய்யணும். இருந்த நிலையிலையும் நேர்த்தே சொன்ன நீர்வளத்துறை செயலாளர் வந்து அந்த பணி துவக்கப்பட்டதுன்னு சொன்னாரே ஒழிய இந்த சூழ்நிலையில உச்ச நீதிமன்றம் அதற்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில ஒரு நல்லதொரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிறத விட அருமையான ஒரு வாய்ப்பாக கர்நாடகத்துல பெய்யக்கூடிய மழையில தமிழகத்தினுடைய பங்கு 42% என்பது உறுதி செய்யப்படுங்கிறது ஒரு நல்வாய்ப்பு. கண்டிப்பாக ஐயா, நீங்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு நன்றி. தற்போது ஐயா கண்ண நதிகள் இணைப்பு சங்கத்தை சேர்ந்தவர் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். காவிரி மேலாண்மை வாரியம் 3 நாட்கள் அமைக்க வேண்டும் என்ற இந்த உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவுடைய பகை நாடு பாகிஸ்தான், அந்த நாட்டு கூட இந்தியா தண்ணீரை வழங்கி வருகிறது. விவசாயம் பண்ணுவது தண்ணியை வந்து மறுக்க மாட்டேன்ட்டு. யுத்தம் எல்லாம் நடந்துச்சு, 60க்கு அப்புறம் எவ்வளவு யுத்தங்கள் நடந்தா கூட இந்தியா வந்து பிராமிஸ் பண்ண தண்ணிய பாகிஸ்தானுக்கு தர தண்ணிய வந்து நெருக்க வைக்கவே இல்லை. ஆனா பாகிஸ்தானோட கேவலமாக நடந்து கொண்டது கர்நாடகா. அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணத்தை சீதாராமையா தமிழகத்தையும் ஏமாத்துறாரு, இந்தியாவில் இருக்க மக்களையும் ஏமாத்துறாரு, உச்ச நீதிமன்றத்தையும் ஏமாத்துறாரு. ஐயா, இணைப்பில் வந்து நீங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. தற்போது சாமி நடராஜன் விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, 3 நாட்கள்ல காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முதல்ல இதை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, விவசாயிகளுடைய பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு வந்தது. நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்பு 2013 மத்திய அரசாங்கத்தினுடைய கெஜெட்ல வெளியிட்டாங்க. அதுல இருந்து 90 நாட்கள்ல அமைக்கப்பட்டிருக்க வேண்டிய மேலாண்மை வாரியம், நீர் ஒழுங்காற்று குழு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் அமைக்காத இருந்துகிட்டு இருந்தது. அதனுடைய விளைவாக தான் உச்ச நீதிமன்றம் வந்து உடனடியாக இதை அமைக்கிறேன்னு உத்தரவிட்டிருந்தாங்க. இப்ப அதுக்கான பணிகள் துவங்கி விட்டதா நேற்று மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சொல்லியிருந்தாரு. இப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் 3 நாட்கள்ல அமைக்கணும்னு சொல்றதுல காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு இல்ல உச்ச நீதிமன்ற இந்த தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இதை நாங்க மனப்பூர்வமா வரவேற்கிறோம். இதற்கு பிறகாவது நம்மளுக்கு கர்நாடகத்திலிருந்து நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில அந்த மேலாண்மை வாரியம் வந்து நம்மளுக்கு பெற்றுத் தருவதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறோம். ஐயா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தற்போது ஹனிகுமார், தமிழக அரசு சார்பாக இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? மும்தாஜ், அதாவது தமிழக அரசு ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், காவிரி ட்ரிபியூனல் போர்டு 2007 கொடுத்தப்பட்ட அந்த ஆர்டர் படி காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்கணும் அப்படின்ற விஷயத்துல தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த காவிரி ட்ரிபியூனல் போர்டுடைய இறுதி உத்தரவு 2013 அரசு தலைவர் வெளியிடப்பட்டது. அது முதலாகவே இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் பங்கீடு ஒழுங்காற்று குழுவையும் உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் மட்டும்தான் அணைகளுடைய கட்டுப்பாடு என்பது கர்நாடகத்திலிருந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு செல்லும். அதன் பிறகு தண்ணீரை திறந்து விடுவது, தண்ணீரை நிர்வகிப்பது உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் தான் வந்து மேற்கொள்ளும். எனவே இது காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தால் இந்த தண்ணீர் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும். எனவே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசு ஆரம்ப முதலே தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. நேற்றைக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலும் கூட உச்சநீதிமன்றம் 4 வார காலங்களுக்குள் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட மத்திய அரசு இதில் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். அப்போதுதான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்கிற ஒரு விஷயத்தை நேற்றைய கூட்டத்திலும் கூட தமிழக முதலமைச்சரின் சார்பாக இடம்பெற்ற தமிழக தலைமைச் செயலாளர் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்றம் இது போன்ற உத்தரவை பிறப்பித்திருப்பது தமிழக அரசுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமாக வந்து பார்க்கப்படுகிறது. தமிழக அரசினுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு தற்போது ஒரு
ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருப்பதாக தமிழக அரசின் சார்பில் வந்து பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் இந்த 3 நாட்களுக்குள் காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்கிற உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள்.